ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் 12th லெசன் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் பாருங்க. என்ன டாபிக் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஸோ நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் அப் டு 9 கார்பன் ஆட்டம், அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். வாட் இஸ் அலிஃபேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? ஆல்கைல் குரூப் attached to the carboxylic acid function group. Any alkyl group attached to carboxylic acid function groups, the type of compounds is called aliphatic அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த அலிஃபேட்டிக்கில் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க, CH3COH. ஸோ இப்போ இது ஒரு ஆல்கைல் குரூப்பில் ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 இருக்குது. ஸோ அப் டு 9 வரைக்கும், ஓகேவா? அப் டு 9 கார்பன் ஆட்டம்ஸ் வரைக்கும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் கலர்லெஸ் லிக்விட்ஸ் வித் பஞ்சன்ட் ஓடர் அப்படின்னா ஒரு நெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பஞ்சன்ட் ஓடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஓடர். ஸோ அதே போல் த ஹை மெம்பர்ஸ் ஆர் ஓடர்லெஸ் வேக்ஸ் லைக் சாலிட்ஸ். இப்போ இந்த 9க்கு மேலே 10, 11, 12 போக போக கார்பனோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆக increasing the number of carbon in the carboxylic acid, number of carbon chain increased, so that type is a waxy salate. அது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு மெழுகு போன்ற திண்மமாக இருக்கும் அப்படின்றாங்க, ஓகேவா? So this is the first point. So the next one, the carboxylic acid have a high boiling point then aldehyde அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஆல்டிகைட்ஸ் பார்த்துருப்போம், C டபுள் பாண்ட் OH அப்படின்னு. அதே போல் கார்பாக்சிலிக் ஆசிட்டும் போது C டபுள் பாண்ட் OH. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆல்டிகைடை காட்டலாம், ஆல்டிகைடின் கீட்டோனை காட்டலாம். ஏன் அப்படின்னா த ஆல்கஹால்ஸ் கம்பேரபிள் த மாலிகுலர் மாசஸ். திஸ் இஸ் டியூ டு த மோர் அசோசியேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிகுல்ஸ் த்ரூ த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்படின்னா என்ன சார் பாருங்கள், கார்பாக்சிலிக் ஆசிட் C RCOOH RCOH 2 மாலிகுல் இருக்குது. ஸோ அப்போ திஸ் மாலிகுல் ஆக்சிஜன் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் அனதர் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ திஸ் மாலிகுல் ஹைட்ரஜன் this molecule oxygen is hydrogen bonding with intermolecular hydrogen bonding with another molecule of hydrogen. So this is a intermolecular hydrogen bonding. For this reason the higher boiling point then aldehydes and ketones அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் ஹை பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ரீசன், ஓகே? ஸோ அப்போ இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் டைமர் இன் வேப்பரைஸ்டு ஃபேஸ். அதோட வேப்பரைஸ்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்படி இருக்கும், டைமர். இதுதான் டைமர். 2 மாலிகுல் இருக்கு இல்லையா? 2 மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 மாலிகுல்ஸ் கம்பைன் இருக்கிறனால இது பேர் என்ன சொல்கிறோம் நம்ம, இட்ஸ் கால்ட் ஆஸ் டைமர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? வேப்பரைஸ்டு ஸ்டேட்டில். நெக்ஸ்ட்டு, த லோவர் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப் டு 4 ஆர் மிஸ்ஸிபிள் வித் வாட்டர். முக்கியமானது, வாட்டரில் கரையும் அப் டு 4. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட் 1, இது வந்து 1 இருக்குது. அசிட்டிக் ஆசிட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரப்பயோனிக் ஆசிட் CH3 CH2 COOH ப்ரப்பயோனிக் ஆசிட். ஸோ அதுக்கடுத்து வந்து இது 1, இதில் ஃபஸ்ட்டுக்கு 1 கார்பன் 2 கார்பன், இதில் வந்து 3 கார்பன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பியூட்டனோயிக் ஆசிட் CH3 CH2 CH2 COH பியூட்டனோயிக் ஆசிட். this is contains 4 carbon. So up to 4 carbon the miscible with water due to the formation of hydrogen bond. என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அப் டு 4 வரைக்கும் எப்படி சார் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா OH இருக்கு இல்லையா? இப்போ வாட்டர் மாலிகுலில் நமக்கு யார் இருக்காங்க, ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் அண்டு H2O இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆக்சிஜன் வந்து இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் கூட என்ன பண்ணுவேன், ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டட் வித் வாட்டர் அப்படிங்கிறனால ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன சொல்கிறாங்க வந்து அப் டு 4 வரைக்கும் மிஸ்ஸிபிள் ஆகும். அதுக்கு மேலே சார் மிஸ்ஸிபிள் ஆகாதா அப்படின்னா அதுக்கு மேலே கார்பன் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன பாருங்கள், the higher carboxylic acid insoluble in water due to the increased hydrophobic interaction of hydrocarbon part. அப்போ 4க்கு மேலே போகும்போது ஏன் சார் மிஸ்ஸிபிள் ஆகாது அப்படின்னா இப்போ அந்த CH3 குரூப் இருக்கு இல்லையா,
4க்கு மேலே போகும்போது பாருங்கள், 4 வரும்போதே உங்களுக்கு எத்தனை CH3 குரூப் வந்துடும்? CH3, CH2, CH2, COOH எத்தனை இருக்குது பாருங்கள். ஹவு மெனி ஆல்கைல் குரூப்ஸ்? ஐ மீன் திஸ் இஸ் அ ப்ரொப்பைல் இல்லையா? 1 2 3 டோட்டலாக நம்ம ப்ரொப்பைல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆல்கைல் குரூப் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நீரை வெறுக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரோஃபோபிக் அப்படிங்கிறனால வாட்டரில் என்ன பண்ணாது, நீரை வந்து என்ன பண்ணாது, அட்ராக்ட் பண்ண விடாது. ஸோ அதனால் இந்த பார்ட்டு ஆல்கைல் பார்ட் இன்க்ரீஸ் ஆகணும் உங்களுக்கு. த ஆசிட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் இம்மிசிபிள் வித் வாட்டர், ஐ மீன் இன்சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து த சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் தட் லைக் பென்சோயிக் ஆசிட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது உங்களுக்கு தெரியும் ரீசன். ஏன்னா பென்சோயிக் ஆசிட்டும் போது அதில் யார் இருக்காங்க, நமக்கு பென்சீன் ரிங்கு. ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் இருக்க எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீலோக்கலைஸ்டாக இருக்கும். ஆல்வேஸ் டீலோக்கலைஸ்டு. ரெசனன்ஸ் உள்ளே வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதோட எலக்ட்ரான்ஸு. ஸோ அதனால் இது என்ன பண்ணாது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பென்சீன் ரிங் வந்து வாட்டரில் வந்து மிசிபிள் ஆகாது. ஏன்னா நமக்கு வாட்டரில் மிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா H2O, HOH. ஸோ இது கூட என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதாவது அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இருக்க ஆக்சிஜனும் இதில் இருக்க ஹைட்ரஜன் கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன ஆகாதுன்னா இது வந்து ஐ மீன் இந்த பென்சீன் ரிங் இஸ் இந்த ரெசனன்ஸு. ஸோ அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கனால கண்டிப்பாக என்ன ஆகாது, மிசிபிள் ஆகாது. அதுக்கடுத்து வினிகர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ த சொல்யூஷன் ஆஃப் பாருங்கள் 6 to 8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர், அதுதான் நம்ம வினிகர்னு சொல்கிறோம். ஓகே, வினிகர்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம் கேக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் வினிகர் அப்படின்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ 6 to 8% அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா 100 ml எவ்வளோ சொல்லலாம், 6 or 8 ml அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு மிச்சம் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக வந்து இப்போ வந்து 8 ml எடுத்துக்கிறோம். 8 ml எடுத்துகிட்டு அதில் மிச்சம் எவ்வளோ ml, 100 ml 8 ml போயிட்டால் 90 ml வாட்டர். ஸோ தட் இஸ் வினிகர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கடுத்து வந்து பியூர் அசிட்டிக் ஆசிட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம். இட்ஸ் நாட் மிக்ஸ்டு வாட்டர், ஐ மீன் எந்த ஒரு மிக்சிங் இல்லாத பியூர் அசிட்டிக் ஆசிட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம கிளாசியல் அசிட்டிக் ஆசிட். இது வந்து லேபரட்டரிஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அதே போல் இட் ஃபார்ம்ஸ் ஐஸ் லைக் கிறிஸ்டல். அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஐஸ் மாதிரி என்ன இருக்கும், ஐஸ் கிறிஸ்டல் எப்படி இருக்குது, ஐஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்ட்டிக்கல் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த அக்வஸ் அசிட்டிக் ஆசிட் இஸ் கூல்டு அட் 283.5 Kelvin. ஓகேவா? நம்ம அக்வஸ் அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு, அக்வஸ் மீன்ஸ் என்னது, கிளாசியல் அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு கூல் பண்ணுறோம் அப்படின்னா 289.5 Kelvinல வந்து கூல் பண்ணும்போது cooled at 289.5 Kelvin, the acetic acid solidifies to form like crystals. அந்த டெம்பரேச்சரில் இது என்ன ஆகிடும், கிறிஸ்டலாக மாறிடும். ஸோ அதே போல் வாட்டர் ரிமைன்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட் ரிமூவ் பை ஃபில்ட்ரேஷன். அதில் இருக்க நம்ம வாட்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது சப்போஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ வினிகராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அக்வஸாக இருக்குது. அக்வஸ்னால் என்ன அர்த்தம், வாட் இஸ் அக்வஸ், வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து தனியாக வந்து அசிட்டிக் ஆசிடை பிரிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதை கூல் பண்ணிங்க அப்படின்னா 289.5 Kelvinல இது என்ன ஆகிடும், கிறிஸ்டலாக மாறிடும். மிச்சம் ரிமைனிங் இருக்க வாட்டர் மட்டும் என்ன ஆகிடும், தனியாக நின்றுடும். ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக என்ன பண்ணிடலாம், பியூர் அசிட்டிக் ஆசிட் தனியாக வந்துடும், மிச்சம் ரிமைனிங் இருக்க வாட்டர் வந்து தனியாக போயிடும். ஸோ அந்த பியூராக கிடைக்கிற அந்த கிறிஸ்டல் தான் யாருன்னா கிளாசியல் அசிட்டிக் ஆசிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த carboxylic acids. Okay, so the next one, the chemical properties. Listen, ஸோ அதில் வந்து இங்கே 2 பாண்ட் வரும். ஸோ இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு டைப்பிங்கில் ஜஸ்ட்டு சின்ன அந்த ஸ்ட்ரக்சர் ஏற. ஸோ அந்த இடத்துல 2 பாண்ட் வரும். ஓகே, இந்த C டபுள் பாண்டும் குரூப்பும் உங்களுக்கு என்ன குரூப்புன்னு தெரியும் இல்லையா, என்ன குரூப் இது, கார்பனைல் குரூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாருங்கள், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் do not give characteristics reactions of கார்பனைல் குரூப். இது கார்பனைல் குரூப் தான், இருந்தாலும் இது அசிட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் என்ன இருக்குது, COOHன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இருக்கிற C டபுள் பாண்டோ, இது வந்து கார்பனைல் குரூப்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும், நம்ம ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸில் பார்த்துருவோம். ஆனால் இது என்ன பண்ணாது, கார்பனைல் குரூப்பாக இருந்தாலும் இதோடைய கேரக்டர், இதோடைய பண்புகளை தராது. ஓகேவா? ஸோ அப்போ given by the aldehydes and ketones as a carbonyl group of carboxylic acid involved in a
ரெசனன்ஸ். இதில் என்ன ஆகும்னா அதில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது. சி டபுள் பாண்டோ ஹெச் ஆல்டிகைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற இந்த டபுள் பாண்டோ குரூப் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிட்டில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுனால நமக்கு என்னது, இந்த கார்பனைல் குரூப்போடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்காது. இதோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ த ரீசன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கேன் பி கிளாஸிஃபைட். நம்ம இதோடைய ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாக்ஷன் இன்வால்விங் கிளிவேஜ் ஆஃப் OH பாண்ட். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த கொனானிக்கல் ஃபார்மில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. RC டபுள் பாண்ட் OH. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற ஒரு லோன் பேர் என்ன பண்ணுது, உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த டபுள் பாண்ட் மேலே போகும்போது இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடுது. ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிவேஜ் வந்து என்ன ஆகுது, இன்வால்விங் கிளிவேஜஸ் தனியாக பிரியுது. அதே போல் இந்த ரியாக்ஷன் இன்வால்விங் கிளிவேஜ் ஆஃப் COH பாண்டு. இந்த கிளிவாஜ் என்ன ஆகுதுன்னா, COH பாண்டு க்ளீவ் ஆகுதா, இந்த COH இந்த பாண்டு வந்து க்ளீவ் ஆகுது. இதில் இருக்க லோன் பேர் தான் என்ன ஆகுது உங்களுக்கு உள்ளே க்ளீவ் ஆகிட்டு இதை டபுள் பாண்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது. சரியா? OH பாண்டு க்ளீவ் ஆகும். OH பாண்டு எப்படி சார் க்ளீவ் ஆகும் அப்படின்னா, இது என்ன பாருங்கள், COOH இருக்குன்னு வச்சுக்கோங்க. C டபுள் பாண்ட் OH இருக்குன்னா இது க்ளீவ் ஆச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக போகும். இப்போ இது அசிட்டிக் ஆசிட்னு சொன்னோம் இல்லையா, இது அசிட்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே போல் COH பாண்டு க்ளீவ் ஆகிறது இப்போ தான் சொன்னேன். C டபுள் பாண்ட் OH அப்படின்ட்டுருக்குன்னா இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற லோன் பேரல் ஆஃப் எலக்ட்ரான் வந்து உள்ளே வரும்போது இந்த O மைனஸ் இது வந்து க்ளீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி COH பாண்டும் இந்த பாண்டும் க்ளீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே போல் த ரியாக்ஷன் இன்வால்விங் COOH. மேக்ஸிமம் இந்த இதில் வந்து ரியாக்ஷன் வந்து COOH இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் வந்து அதிகமாக ரியாக்ஷன்ஸ் நடக்கும், மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். அதே போல் த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்விங் த ஹைட்ரோகார்பன் பார்ட். ஒருவேளை சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் எதாவது நடக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் எந்த பார்ட்டில் நடக்கும்னா ஹைட்ரோகார்பன் பார்ட்டில் தான் நடக்கும். ஆல்கைல் குரூப், அதாவது ஆல்கைலாக இருந்தால் CH3 மெத்தில் குரூப், எத்தில், இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ்லாம் நடக்கும். பென்சின் ரிங், ஐ மீன் ஃபார் அட்டாச்சு பென்சின் ரிங் எனி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் COOHன்னு வச்சுக்கோங்க, பென்சோயிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அரோமேட்டிக், ஐ மீன் இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இது அதாவது கார்பனைல் குரூப்பு அதாவது கார்பனைல் குரூப் இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து எக்ஸிபிட் பண்ணாது. த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் கீட்டோன் அண்ட் ஆல்டிகைட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரியாக்ஷன் இன்வால்விங் கிளிவேஜ் ஆஃப் OH பாண்ட். OH பாண்ட் வந்து க்ளீவ் ஆகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OH பாண்ட்னா இது C டபுள் பாண்ட் OH கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இருக்க இந்த OH பாண்ட் வந்து க்ளீவ் ஆகிட்டு நமக்கு வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். பாருங்கள், the carboxylic acid reacts with the active metals like sodium, magnesium, zinc, etc. to form a corresponding salts with the liberation of hydrogen. நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன ரீகால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி, சின்ன ஐ மீன் 10th படிச்சிருப்பீங்க. எனி ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ். எந்த ஆசிட் இருந்தாலும் சரி ஒரு ஆக்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது தே ப்ரொடியூசஸ் த ஹைட்ரஜன் கேஸஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே தான் த அசிட்டிக் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த ஆசிட் வீக்கர் ஆசிட் as compared to HCl and H2SO4. நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். H2SO4 and H2SO4 and HCl, these are all mineral acids. These are stronger as compared with the organic acids like acetic acid. This is HCl and H2SO4 is a stronger acid, that is inorganic acid. So always the inorganic acid is stronger than organic acids. So acetic acid is a inorganic acid. So this is a weaker as compared with the mineral acid HCl and H2SO4. Okay students, this general property just understand பண்ணிக்கோங்க. So அப்போது the acetic acid is an weaker acid weaker acid. So reacts with active metals like sodium. Sodium கூட react ஆகுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தனியாக பிரிச்சுக்கோங்க. இது வந்து CO மைனஸ் அண்ட் H ப்ளஸ். இங்கே இருக்கிற பாருங்க, இதை 2 moles எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து H2 கேஸாக வெளியே போயிடும். இந்த 2Na வந்து ஏன்னா மெட்டல் தனியாக எடுக்க முடியாது, அதனால் 2 moles எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த இது வந்து என்ன ஆகும், டிஸ்பிளேஸ் பண்ணிடும். இந்த இடத்துல ஹைட்ரஜனை வெளியே எடுத்து விட்டுட்டு சோடியம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ இந்த இதெல்லாம் நம்ம நிறைய இந்த மாதிரி படிப்போம். COOH, C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் OOH. இப்போ தான் சொன்னேன், இது க்ளீவ் ஆச்சு அப்படின்னா O மைனஸ் ப்ளஸ், இதுக்கு பேர் கார்பாக்சிலேட் ஆனையான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
சரி, கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த நெகட்டிவ் அயனுக்கு பேர் கார்பாக்சிலேட் அயனான். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது அசிட்டிக் ஆசிட் CH3COOH இல்லையா. ஸோ இப்போ இதில் என்னாச்சு, மைனஸ் ப்ளஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் சோடியம் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்தனால CH3CO மைனஸ் பேர் என்னது, அசிட்டேட் ஆனியான். நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஸோ தட் இஸ் ஆனியான். The acetate anion with sodium, so this is called as sodium acetate. ஓகேவா, இது வந்து ஜென்ரல் நேம். ஓகே, அப்போ வந்து நம்ம இது வந்து ஐயூபேக் நேமில் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் ஐயூபேக் நேம் வந்து எத்தனோயிக் ஆசிட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ எத்தனோயிக் ஆசிட் ஐயூபேக் நேமில் சொல்லும்போது எத்தனோயிக் ஆசிட், ஸோ இந்த CH3CO மைனஸ் இஸ் கால்ட் as எத்தனோயேட். சோடியம் சேர்றதுனால சோடியம் எத்தனோயேட். ஐயூபேக் நேமில் சொன்னால் சோடியம் எத்தனோயேட், ஜெனரல் நேமில் சொன்னால் சோடியம் அசிட்டேட். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் வித் ஆல்கலிஸ். ஆல்கலிஸ் லைக் என்னது, பேஸ் கூட ரியாக்ட் ஆகிறது. கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ஆல்கலிஸ் டு நியூட்ரலைசஸ் தெம் அண்ட் ஃபார்ம் அ சால்ட். உங்களுக்கே தெரியல இல்லையா, ஆசிட் ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் என்ன தெரியும் நம்ம, இதுவும் சின்ன கிளாஸ் படிக்கிறது தான். NaOH ஒரு ஆசிடு ஒரு பேஸு ரியாக்ட் ஆனால் என்ன பண்ணுவோம் நம்ம, சால்ட் ப்ளஸ்ஸு சோடியம். இப்போ HCl NaOH ரியாக்ட் ஆனால் NaCl + H2 சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ அதே தான் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. திஸ் இஸ் அ வீக் ஆசிட், திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். என்ன சார் ஆகும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரியாக்ஷன் பாருங்கள். இந்த Na இங்கே இருக்கிற Na இது வந்து Na+OH மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி க்ளீவ் ஆகும் நமக்கு, O - H+. ஓகேவா. இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற OHம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலை வெளியே போகும். ஸோ ரிமைனிங் இங்கே இருக்க சோடியம் வந்து என்ன ஆகிடும், இந்த ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணிடும். இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு என்னது, CH3COO Na, தட் இஸ் சேம் ப்ராடக்ட் பிஃபோர் ரியாக்ஷன். இதே ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தான் சோடியம் அசிட்டேட் ஆர் சோடியம் எத்தனோயேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். சரியா, இது இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவேன்னா, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் இப்போ படிப்பீங்க சரியா. இப்போ ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸில் நம்ம 12th படிப்போம். ஸோ டெஸ்ட் ஃபார் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆசிட் வந்து கொடுத்துட்டாங்க, அது வந்து என்ன ஆசிட் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, நான் சொல்லிட்டேன் இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா அப்படிங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணப்பான்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆசிட் இருக்கா கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையாங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா, எப்படின்னு பாருங்கள். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் டீகாம்போசஸ் கார்பனேட்ஸ் அண்டு பைகார்பனேட்ஸ் எவால்விங் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வித் எஃபரசன்ஸ் அப்படின்றோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நம்ம கொடுத்துருக்க ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் எனி ஒன்று அது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம கொடுக்கும்போது டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் டியூப்பில் கார்பாக்சிலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு இதில் சோடியம் பைகார்பனேட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். Na2CO3 ஆட் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரிஸ்க் எஃபரசன்ஸ், நுரைச்சி போங்கும். ஓகேவா, நுரைச்சி பொங்கும். அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது, எஃபரசன்ஸ் ஆர் பிரிஸ்க் எஃபரசன்ஸ் சொல்லுவோம். நுரைச்சி பொங்கும் போது அதில் என்ன ஆகும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரிஸ்க் எஃபரசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரிஸ்க் எஃபரசன்ஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் என்ன சொல்கிறோம், கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் சார் நமக்கு கிடச்சிருக்கோம் அதில் அப்படின்னா, இதே தான் சேம் சோடியம் அசிட்டேட்டு தான் கிடைக்கும். அது ப்ராடக்டாக சோடியம் அசிட்டேட்டு. ஸோ நீங்கள் அந்த பிரிஸ்க் எஃபரசன்ஸ் ஆகிறத வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், டியூ டு த பிரிஸ்க் எஃபரசன்ஸ் கிவன் ஆசிட் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட். இது அசிட்டிக் ஆசிட் தான் கொடுக்கணும்னு இல்லை, எனி ஆசிட்ஸு எது வேணால் தரலாம். அசிட்டிக் ஆசிட்டு, ப்ரோபியோனிக் ஆசிட்டு, எனி ஆசிட் இஸ் கிவன். ஸோ தட் இஸ் அ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே பாருங்கள். அப்போ சோடியம் அசிட் கிடைக்கிது பாருங்கள். இது ரியாக்ஷன் எப்படி பார்க்கலாம், இதே போல் பிரிச்சுக்கோங்க. O- and H+. சோடியம் கார்பனேட் எடுக்கும்போது Na2Na+, 2Na+, CO3 2-. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே CO3 இருக்குது, நல்லா கவனிங்க. இங்கே 2 மோல்ஸ் எடுத்துருக்காங்க, இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 H வெளியே வந்துடும், H2 வெளியே வந்துடும் சரியா. ஸோ இப்போ இந்த 2 சோடியம் இங்கே வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிச்சின்னா சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகிடும். ஆல்ரெடி 2 H2 இருக்குது, 1 H2 இருக்குது அண்ட் CO3 இருக்குங்க பாருங்கள். CO3 2-. இந்த CO3லேருந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து இங்கே வாட்டர் மாலிகுலை வெளியே போயிடும். மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது யார் இருக்காங்க, CO2 இருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியே வந்துடும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட்
ஆல் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். இது உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஆசிட் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஆசிடா அப்படின்னு 10th நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சுருவீங்க. ஒரு ஆசிடாக இருந்தால் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் சேஞ்ச் டு ரெட் கலர். பேஸாக இருந்தால் கிவன் சொல்யூஷன் இஸ் ரெட்டாக இருந்தால் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே டெஸ்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஓகேவா, ஆல் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன்ஸ். ஸோ அதனால் நமக்கு டெஸ்ட்டு தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் அதை விசிபிள் பண்ணுறோம். ஏதோ ஒரு சின்ன ஒரு வாட்ச் கிளாஸில் ஆசிட் எடுத்துக்கிட்டு லிட்மஸ் பேப்பரை வந்து என்ன பண்ணலாம், லிட்மஸ் பேப்பரை வந்து இதில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கிறது ரெட்டாக மாறும். ஓகேவா, இது ஒன்று. இது ஒரு டெஸ்ட்டு, இதுவும் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஏன்னா ஆசிடாக இருந்தால் மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும், அதர் சொல்யூஷன்ஸ்லாம் இருந்தால் நாங்கள் அது சேஞ்ச் ஆகும், டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் த ரியாக்ஷன் இன்வால்விங் த கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது COH பாண்ட். இப்போ தான் சொன்னேன் கிளீவேஜ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த கிளீவேஜ் வந்து OH பாண்டு கிளீவேஜ் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு COH பாண்டு வந்து க்ளீவ் ஆகுது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அது யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வித் PCl5, PCl3 அண்டு SOCl2. அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்டு தயோனைல் குளோரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹைட்ராக்சி குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹைட்ராக்சில் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புங்கும் போது இதில் இருக்க அந்த OH குரூப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஹைட்ராக்சில் குரூப்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பிஹேவ்ஸ் தட் லைக் ஆல்கஹாலிக் குரூப் அண்ட் ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை குளோரின் ஆட்டம் ட்ரீட்டட் வித் PCl5. என்ன பண்ணு சொல்கிறாங்க, இந்த OH குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற OH குரூப்புங்கிறது ரீப்ளேஸ் ஆகுதுமா யார் யாருக்கும் ரியாக்ட் ஆகும்போது. ஆக்சுவலாக OH அப்படிங்கும்போது இது வந்து ஆல்கஹால் தானே, ஹைட்ராக்சி குரூப் அப்படிங்கும்போது. ஸோ அப்புறம் இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், ட்ரைக்ளோரைட் ஆர் தயோனைல் குளோரைட். ஸோ இது கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த குரூப் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும், OH குரூப் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா, ரைட், கவனி. டேக்கன் அசிட்டிக் ஆசிட் CH3COH ஆர் எத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ அப்போ வந்து PCl5 நம்ம எடுத்துகிட்டு யார் இருக்கோம், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி பாருங்கள் ஈஸியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு, C டபுள் பாண்ட் OHன்னு இருக்குது. இதை பாருங்கள், இதை நான் க்ளீவ் பண்ணிக்கிறேன். PCl5 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா கவனிங்க, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே PCl3. PCl5 இப்படி பிரிச்சுக்கிட்டேன். அப்போ இங்கே பாருங்கள் CH3COCl, HCl அண்டு POCl3. பாருங்கள் ப்ராடக்ட் பாருங்கள், CH3COCl, POCl3 அண்ட் HCl. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம அசிட்டைல் குளோரைடுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன் சார் நேம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்டது யார் பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் OHன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, முன்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அந்த கிளீவேஜ் ஆஃப் குரூப்பில் O மைனஸ் H ப்ளஸ்ன்னு வந்தால் இது என்ன சொன்னேன் நான், அசிட்டேட்டுன்னு சொன்னேன். ஓகேவா, அதே CH3C டபுள் பாண்ட் OH. ஸோ இந்த OH தனியாக க்ளீவ் ஆகும்போது இங்கே OH மைனஸும் இந்த ஆக்சிஜன் மேலே CO ப்ளஸ்ஸு CH3CO ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி க்ளீவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் அசிட்டைல். ஜென்ரலாக சொல்லும் போது CH3CO ப்ளஸ்ஸு, ஜென்ரல் ஃபார்முலாவில் சொல்லும்போது இதுக்கு பேர் அசைல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட்னால இந்த குரூப்புக்கு பேர் அசிட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இது கூட குளோரைடு வந்து என்ன ஆகிருக்கு, OHக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிட்டதுனால ஸோ திஸ் இஸ் அசிட்டைல் குளோரைடு. ஓகேவா, ரைட். அண்ட் இது வந்து பை ப்ராடக்ட், பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு அண்ட் HCl இஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள், இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து என்ன சொல்கிறோம், அலிஃபேட்டிக் ஆசிட். திஸ் இஸ் அ கேட்டகரி ஆஃப் அலிஃபேட்டிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஓகேவா, C6H5C டபுள் பாண்ட் OOH. ஸோ அதே போல் நம்ம PCl5 இங்கே வந்து நம்ம PCl5 எடுக்கல, தயோனைல் குளோரைடு எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதே போல் க்ளீவ் பண்ணிக்கோங்க முன்ன மாதிரியே. ஸோ க்ளீவ் பண்ணிவிட்டு கவனிங்க, SOCl2 எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்கள், இங்கே 1Cl, இங்கே 1Cl, இங்கே வந்து SO. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்கள், இங்கே C6H5COCl, HCl அண்ட் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. பாருங்கள், CH5COCl, SO2 HCl. ஓகேவா, ஸோ இப்போ முன்ன மாதிரியே பாருங்கள், இது எப்படி நேமிங் எப்படி வரும்னு சொல்கிறேன், C6H5C டபுள் பாண்ட் O, இது வந்து பென்சோயிக் ஆசிடு.
ஸோ எப்படி நம்ம அசிட்டிக் ஆசிட்டில் சொன்ன மாதிரி தான் O மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஸோ இந்த குரூப்புக்கு பேர் என்னது, ஐ மீன் இந்த O மைனஸோட சேர்த்து அதுக்கு பேர் வந்து பென்சாயில், சாரி பென்சோயேட், பென்சாயில் இல்லைப்பா பென்சோயேட், ஓகேவா. O மைனஸாக இருந்தால் அதே வந்து C6H5 C டபுள் பாண்ட் OOH. ஸோ இப்படி க்ளீவ் ஆகும்போது ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, CH3CO ப்ளஸ்ஸாக இருந்தால் திஸ் இஸ் த நேம் இஸ் பென்சாயில், ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பென்சாயில், ஏன்னா இதில் 2-3 இது இருக்குது. ஸோ அதனால் அது 2-3 கேட்டகரி இருக்குது. ஸோ அதனால் பென்சாயில்னு ஒன்று இருக்குது, பென்சைல்னு ஒன்று இருக்குது, பென்சால்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஃபர்தர் ரியாக்ஷனில் பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் பென்சாயில், CH3CO ப்ளஸ்ஸுக்கு பேர் பென்சாயில், ஓகேவா. ஸோ அப்போ இது கூட குளோரைட் ரீப்ளேஸ் ஆகிருக்கனால பென்சாயில் குளோரைட், ஓகேவா. ரைட். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வித் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், எஸ்டர் ஃபார்மேஷன். எப்படி சார் எஸ்டர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க. ரியாக்ஷன்ஸ் வித் ஆல்கஹால் கூட, அதாவது நம்ம ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம், பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க இங்கே. ஸோ பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கும் போது were heated with alcohol in the presence of என்னது concentrated H2SO4 or என்னது dry HCl சொல்கிறோம், dry HCl gas. ஸோ ப்ரெசன்ஸில் தான் அந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ டு ஃபார்ம் த எஸ்டர் இஸ் ஃபார்ம்டு, ஓகேவா. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சபிள் இட் இஸ் கால்ட் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஆக்சுவலாக, சரியா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இது பேர் என்னது எஸ்டரிஃபிகேஷன். பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ எத்தனால் அப்படிங்கும்போது கவனிங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து என்ன எப்படி க்ளீவ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் பென்சோயேட் ஆகும், க்ளீவ் ஆகும். ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா C2H5 OH மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு, சரியா. மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்றும் இல்லை, இந்த ஹெச்சும் இதில் இருக்கிற ஹெச்சும் இந்த C2H5 எத்தனாலில் இருக்கிற OH வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிட்டு C2H5 இங்கே வந்துடும், சரியா. அப்போ C6H5CO C2H5 எத்தில் பென்சோயேட், இதுக்கு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் C6H5 COO மைனஸ், மைனஸாக வரும்போது இதுக்கு பேர் என்னது பென்சோயேட்னு சொல்லியிருக்கேன். இது எத்தில், அப்போ எத்தில் பென்சோயேட், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன். கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரும். ஸோ இதோட மெக்கானிசம் இருக்குது, ஓகேவா. எஸ்டரிஃபிகேஷன் மெக்கானிசம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா. இதில் வந்து இந்த எஸ்டரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பென்சோயிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். CH3COOHன்னு வச்சுக்கோங்க, ரைட். CH3 C டபுள் பாண்ட் OOH இப்படி இருக்குது. ஸோ இது கூட C2H5OH. ஸோ இப்போ இது க்ளீவ் ஆகும்போது பாருங்கள் O மைனஸ் H ப்ளஸ், இது என்னது O மைனஸ். ஸோ இப்போ இதில் இருக்க ஹெச்சும் இந்த OHும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா CH3 C டபுள் பாண்ட் O C2H5. இன்னும் இல்லை, இந்த C6H5ல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் CH3 வந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் அலிஃபாட்டிக் எஸ்டர். இது வந்து நம்ம C6H5 அரோமேட்டிக். இதுக்கு என்ன சார் நம்ம பேர் சொல்லுவோம், எத்தில் எத்தனோயேட். ஐயூபேக் நேமில் சொன்னால் எத்தில் எத்தனோயேட்டு. ஜென்ரல் நேமாக சொன்னோம்னா எத்தில் அசிட்டேட். இப்போ தான் பார்த்தேன் எத்தில் அசிட்டேட் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா இல்லையா. அதை சாரி, அது சோடியம் அசிட்டேட். ஸோ திஸ் இஸ் அதாவது அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டோம்னா நமக்கு எத்தில் அசிட்டேட் ஆர் எத்தில் எத்தனோயேட் வந்து ஃபார்ம் ஆகும். பென்சோயிக் ஆசிட் எடுத்தால் எத்தில் பென்சோயேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து எஸ்டரிஃபிகேஷன். இதில் ரெண்டில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஜென்ரலாக எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புக்கில் இருக்கிறது வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆக்சுவலாக பென்சோயிக் ஆசிட் தான், நீங்கள் வந்து அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணியும் எழுதலாம், ஐ மீன் சொல்லலாம். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டுடே கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதோடைய மெக்கானிசம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. எனி டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.